இன்றைக்கி செய்ய போகிறது தூள் பக்கோடாங்க. இதில் வந்து கடல மாவு வந்து 50 கிராம் இல்லை 100 கிராம் சேர்த்துருக்குறேங்க. இதில் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க, சீரகம் தூள் சேர்த்துருக்குறேங்க. இப்போ வந்து பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா கலர்றாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கணுங்க. தூள் பக்கோடாவுக்கு ஆனியன் சேர்த்துணுங்க. நல்லா பிசையணுங்க. பச்சரிசி மாவு சேர்த்துறதுனால நல்லா மொறுன்னு இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணுங்க. அப்போ தான் பக்கோடா வந்து நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து ஆயிலில் போடணுங்க. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், ஆயில் நல்லா ஊற்றிருக்குறேங்க. ஒரு 1/4 லிட்டர் ஆயிலாக ஊற்றணுங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா வேகுங்க. பாருங்கள், நல்லது. பக்கோடா வந்து பருப்பு சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க பக்கோடா. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து பக்கோடா நல்லா சிகப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு நல்லா வேகும்போது நல்லா தலசரமாக இருக்கும். பாருங்கள், நல்லா சிகப்பாக வேகும். இப்போ தான் பக்கோடா நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி கூட சாப்பிட தேவையில்லை, வீட்டில் செஞ்சால் பக்கோடா நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினாக்கும் நல்லா இருக்காது. பாருங்கள், ஆனியன் பக்கோடா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சிகப்பாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா சிகப்பாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இருந்தால் போதுங்க ஆனியனுக்கு.
சாயங்காலம் ஈவினிங் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கும் செய்யலாங்க. சாப்பிடும்போது பக்கோடா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரச சாப்பாடுறதுக்கு, பருப்பு சாம்பாருக்கு இந்த மாதிரிலாம் பக்கோடா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா ருசியாகவும் இருக்குங்க. ஆனியன் பக்கோடாங்க இப்போ செஞ்சது ஆனியன் பக்கோடா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.